ஹலோ தம்பி, நான் முருகன் பேசுறேன். சௌக்கியமா இருக்கீங்களா? நான் சௌக்கியமா இருக்கேன். என்ன விஷயம் திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? நீங்க உடனே சென்னைக்கு வரணும். அப்படி என்ன அவசரம்? நம்ம அட்வொகேட் உங்களை உடனே வர சொன்னார். உங்க அப்பாவோட சொத்துக்களை உங்க பேருக்கு மாத்தணுமா? அதுக்கு என்ன இப்ப அவசரம்? நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன். முருகா, வணக்கம் சார், வாங்க உட்காருங்க. தம்பி ஆகாஷ் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. இதோ தம்பியே வந்துட்டாரு. வாங்க சார். ஹாய் ஆகாஷ், உட்காருங்க. தம்பி, வக்கீல் உங்களை பக்கம் தான் வந்திருக்காரு. மிஸ்டர் ஆகாஷ், உங்க அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்க பேருக்கு மாத்துறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டீங்கன்னா நான் ஃபைல் பண்ணிடுவேன். எங்க அப்பா உயிரோட இருக்கும் போதே அவர் என்ன பக்கத்துல வச்சு பாசத்தோட வளர்க்கல. அப்பாவோட பாசம் என்னன்னு தெரியாமலே நான் வளர்ந்துட்டேன். இப்ப அவர் சொத்து மட்டும் எனக்கு எதுக்கு? என்ன ஆகாஷ், நீங்க தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு எங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்துங்கன்னு சொன்னீங்க. நான் எப்ப சார் சொன்னேன்? பிஃபோர் 1 month நம்ம 2 பேரும் நேரடியா சந்திச்சோம் இல்லையா? அப்ப பேங்க் அக்கௌண்ட்டை இமிடியேட்டா என் பேருக்கு மாத்தணும்னு சொன்னீங்களே. நான் இப்பதானே சார் உங்களை முதல் முறையா பாக்குறேன். என்ன முருகா, உங்க சின்ன முதலாளி சொல்றது ஒரே குழப்பமா இருக்கே. என்ன இப்பதான் முதல் தடவையா பாக்குறதா சொல்றாரு. அது ஒண்ணு இல்ல வக்கீல் சார், தம்பியோட அப்பா இறந்து போயிட்டார்ல, அதனால தம்பி கொஞ்சம் குழப்பத்துல இருக்காரு. நீங்க முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருங்க. உண்மையிலேயே எங்க அப்பா சொத்து மேல எனக்கு ஆசையே கிடையாது. என் சின்ன வயசுல இருந்து மியூசிக்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சோ ஒரு இசைக்குழு ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க என் ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசை, அவ்வளவுதான். தம்பி, உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதனாலதான் சொல்றேன், உங்க அப்பாவோட சொத்தை உங்க பேருக்கு மாத்திக்கங்க. உங்க அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டியை உங்க பேருக்கு மாத்துறதுக்கு சில சிக்கல்கள் இருக்கு. அதையெல்லாம் சரி பண்றதுக்கு 3 மாசம் ஆகும். அதையெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறமா உங்களை வந்து மீட் பண்றேன். நோ ப்ராப்ளம், நீங்க மெதுவா செய்யுங்க, ஒரு அவசரமும் இல்ல. ஓகே, ஃபர்தரா எனக்கு ஏதாவது டீடைல் தேவைப்பட்டா அப்புறமா உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. சரிடா, ஷீலாவை ஏன் கொலை பண்ண, எப்படி கொலை பண்ண, விவரமா சொல்லு. சீலாவை காதலிச்ச ஆகாஷ நான் கொலை பண்ணிட்டேன். அது தெரியாம என் தங்கச்சி ஆகாஷ் கிட்ட நாம 2 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு, அதை போலீஸ்ல காட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு அவனை போன்ல மிரட்டிட்டு இருந்தான். டெய்லி ராத்திரி 10 மணிக்கு போன் வரும். என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹால்ல இருக்க போன்ல ஒட்டு கேட்பேன். கடைசியா சீலா நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன்னு மிரட்டினான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா எங்க உண்மை தெரிஞ்சிருமோன்னு காஞ்சி ஹோட்டலுக்கு போனேன். ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உன்கிட்ட ஆகாஷ் பத்தி பேசணும். ஆகாஷ் பத்தி பேசணுமா? ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு வியாபாரி, உன்கிட்ட வியாபாரம் பேச வந்திருக்கேன். புரியும்படியா சொல்லுங்க. நீ நினைக்கிற ஆகாஷ் இவர் இல்ல. இவருக்கு உன்ன தெரியாது. இதத்தான் இது வரைக்கும் அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஆமா, அவர் சொல்றதுதான் உண்மை. உங்களை அனுப்பி இப்படி எல்லாம் சொல்ல சொன்னானா? உனக்கு விளக்கம்லாம் சொல்ல முடியாது. நீயும் ஆகாஷ் சேர்ந்து எடுத்துக்கிட்டு எல்லா போட்டோ என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கு பணம் எவ்வளவு கேளு, நான் தாரேன். நான் ஆகாஷ பணத்துக்காக காதலிக்கல, எனக்கு நல்ல ஹஸ்பண்டா இருப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா வஞ்சகமா என் வாழ்க்கையை கெடுத்துட்டான். அதனால அவன் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது கண்டிப்பா நடக்காது. அத நான் நடத்தி காட்டுறேன். நீ மரியாதையா வெளியே போ. இங்க பார், உங்ககிட்ட இருக்க போட்டாவ நான் வாங்காம போக மாட்டேன். மரியாதை எல்லாம் போட்டாய் கொடுத்துரு. இப்போ நீயா வெளியே போறியா இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? ஏய், போனா பண்ற. போட்டாங்கள தரமாட்டியா? என்ன குழப்பம் வச்சுட்டியே. தம்பி ஆகாச விட்டுருக்க. நான் தான் கொலைகாரன். சார் சார், இந்த பொண்ணு தான் நான் கொலை பண்ணிட்டு தான் சொல்லி இந்த ஐரி இத்தனை நாளா என்ன பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிச்சுக்கிட்டு இருந்தா சார். அந்த கதையை நான் சொல்றேன். காசிநாதன் இறந்த பிறகு அவருடைய மகன் ஆகாஷ் என்னை சந்திச்சு அப்பாவுடைய சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்தணும்னு சொன்னாரு. நானும் உடனடியா
எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஆகாஷ் பேருக்கு ரெடி பண்ணிட்டு அவரை போய் பார்க்கும்போது முதல்ல பார்த்த ஆகாஷுக்கும் ரெண்டாவதா பார்த்த ஆகாஷுக்கும் பேச்சுல ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சது. குழப்பம் அடைஞ்சனா பிரைவேட் டிடெக்டிவ் மிஸ்டர் கேடி ஐயரை சந்திச்சு ஆகாஷரை பத்தின எல்லா டீட்டெயிலையும் அவர்கிட்ட கொடுத்து அவரை பத்தி தெரிஞ்சுட்டு வர சொன்னேன். இந்த பொண்ணு ராதிகா என்னோட செக்ரட்டரி. அட்வொகேட் கண்ணன் சொன்ன மாதிரி நாங்களே ஒரு பிளான் பண்ணி ஆகாஷ் ராதிகாவை சந்திக்க வச்சோம். அதுக்கப்புறம் அவன் கையால இவளை கொலை பண்ற மாதிரி ஒரு நாடகத்தை செட் பண்ணி ஆகாஷ் மனசை குழப்பணும். ஆகாஷ் குழப்படைஞ்சாதான் உண்மையெல்லாம் தெரிய வரும்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள நீங்களே அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்ப முருகன் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டான். எங்க வேலை முடிஞ்சது. நீங்க சட்டப்படி டிபார்ட்மெண்ட் என்ன ஆக்ஷன் இருக்குமோ எடுத்துக்கோங்க. யோ கான்ஸ்டபிள் சார், இவனை தூக்கி உள்ள போடு. ஐயா ஒரு நிமிஷம், எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இதுல ஆகாஷுக்கு எந்த ஒரு தொடர்புமே இல்ல. அவரை விட்டுருக்கையா. ஐயா ஆகாஷ் உங்க தங்கச்சி வயித்துல பிறக்கிறனாலும் உங்க தங்கச்சி புருஷனுக்கு பிறந்தவன் தான். உங்க மக ஜனனிய ஆகாஷ் கல்யாணம் பண்ணி வச்சு மருமவனை சொந்தம் கொண்டாடிக்கங்கய்யா. மருமவனை சொந்தம் கொண்டாடிக்கங்கய்யா. எனக்கு அது போதும். நீ சொல்றது உண்மைதான். ஆகாஷ் தான் எங்களுடைய மருமக. நீ என்ன சொல்றம்மா? அப்பா, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் மாமான்னு பார்த்ததும் பழகினதும் இவரோட தான். அதனால எனக்கு எப்பவும் மாமா இவர் தான். தம்பி ஆகாஷ், என்னாலதாப்பா உனக்கு இவ்வளவு பிரச்சனை. என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணி ஜாம் ஜாம்னு கச்சேரி நடத்துங்க. மறுபடியும் கச்சேரியா? கல்யாண சாப்பாட்டு கச்சேரி சொன்னையா.